ஒரு 4 நாள் 1 வாரம் கிட்ட நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. இனிமேட்டு நம்மளோட திருப்பி ஒர்க்கிங் மோடை திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேட்டு வீடியோ வந்து கண்டினியூஸாக இருக்கும். கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 3.5 மணி நேரம் ஓட்டினதில் நமக்கு வந்து 239 ரூபா. அதுலேயும் கஸ்டமர் நமக்கு கமிஷன் கொடுத்தாங்க ஒரு 15 ரூபா. ஸோ டிப்ஸு அதில் நமக்கு மொத்தமாக 240 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. இந்த 240 ரூபாயிலே நமக்கு 40 ரூபா பெட்ரோல் போகும். அது போக 200 ரூபா தான் ப்ராஃபிட்டு. 3.5 மணி நேரத்தில் வெறும் 200 ரூபா தான் ப்ராஃபிட். ஒரு 5 ஆர்டரோ 6 ஆர்டரோ ஓட்டியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ நமக்கு இது சுத்தமாக பத்தாது. பைக்கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால பைக்கை வந்து சரி பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் ரேப்பிடோ மாறுறது நல்லது. ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து சுத்தமாக பத்தாது. ஏன்னா நம்ம போடுற நம்ம கொடுக்குற டைமிங்ஸுக்கு ஏற்ற வருமானம் கேட்டால் டவுட்டு தான். அதனால் கூடிய சீக்கிரம் பைக்கை சரி பண்ணிட்டு நம்ம ரேப்பிடோவுக்கு கன்வெர்ட் ஆகிறது நல்லது. ரேப்பிடோலாம் 4 ஹவர்ஸில் 300 எபோவ் பார்க்கலாம். அதனால் ரேப்பிடோவுக்கு மாறலாம். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி சாட்டர்டே லீவு, நாளைக்கு சண்டே லீவு. இன்வெஸ்ட் பண்ண இது வந்து பஜாஜ் கன்சியூமரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 4.8% மைனஸில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் வேறு போயிட்டுருக்கு. அது போக பஜாஜ் கன்சியூமரில் வந்து இயர்லியும் சரி குவார்ட்டர்லியும் சரி ப்ராஃபிட் தான். ஆனால் வந்து லாஸ்ட் இயரில் வந்த ப்ராஃபிட்டோட இந்த இயரில் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ கம்மின்னு சொல்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் ஓரளவு ஆவரேஜாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் தான். இந்த ஒரு ரீசன்னால் லைட்டாக டவுன் ட்ரெண்ட் எடுத்தது. இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்னால் ரொம்பவே டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம், பொறுமையாக தான் மூவ்மெண்ட் ஆகி மேலே வரும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேமரா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஃப்ரெண்டு மூலமாக. கிடச்சதுன்னா நம்ம வந்து பைக் ரைடு போகிறதே நம்ம vlog-ஆ எடுத்து போடலாம். பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.